விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்குல நம்ம இப்ப யாரை பார்க்குறோம் அப்படின்னா தில்லையாடி வள்ளியம்மை. இவங்களோட பிறப்பு வந்து 1898. இவங்க பெற்றோர் வந்து முனுசுவாமி மங்கலம். எங்க அப்படின்னா தென்னாப்பிரிக்காவில் ஜோகன்ஸ்பர்க் அப்படிங்கிற இடத்துல தான் வந்து இவங்க இருந்திருக்காங்க. வள்ளியம்மை வந்து தென்னாப்பிரிக்காவில் பிறந்தார். ஆனா இவர் வந்து தில்லையாடி வள்ளியம்மைன்னு சொல்றோம் இல்லையா. இந்த தில்லையாடிங்கிறது வள்ளியம்மையோடைய தாயார் பிறந்த ஊர் தான் தில்லையாடி. இந்த தில்லையாடி எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கடையூர். தென்னாப்பிரிக்கா நாட்டோட திருமண பதிவு சட்டப்படி பார்த்தோம் அப்படின்னா கிறிஸ்துவ மத சட்டப்படியும் நடைபெறாத திருமணம். தென்னாப்பிரிக்கா நாட்டுல திருமண பதிவு சட்டப்படியும் கிறிஸ்துவ மதப்படியும் நடைபெறாத திருமணம் செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டோட உச்ச நீதிமன்றம் 1913 வந்துட்டு தீர்ப்பை வெளியிட்டுச்சு. அந்த தீர்ப்பு வந்து அங்கு குடியிருந்த இந்தியர்கள் அனைவரும் அதுக்கு எதிராக வந்து போராட்டம் நடத்துறாங்க. அப்போது தங்களோட உரிமையை மீட்டெடுக்கிறதுக்காக அந்த வர போராட்டத்துல காந்தியடிகள் வந்து தலைமை ஏற்று வழி நடத்துறாரு. ஸோ 1913 டிசம்பர் 23 பார்த்தோம் அப்படின்னா வால்கிரஸ்ட் அப்படிங்கிற இடத்துல தான் இந்த போராட்டம் நடக்குது. அப்ப வள்ளியம்மை வந்து கைது செய்யப்படுறாங்க. அவங்க வந்து தென்னாப்பிரிக்கா நீதிமன்றத்துல 3 மாதம் வந்து கடுங்காவல் தண்டனைக்கு வந்து கொடுத்துட்டாங்க. அவங்களுக்கு சிறை தண்டனைக்காக நீ வருந்துகிறாயா அப்படின்னு சொல்லிட்டு வள்ளியம்மையை பார்த்து காந்தியடிகள் கேட்கிறாங்க. அப்ப காந்தியடிகள் கிட்ட வள்ளியம்மை என்ன சொல்றாங்கன்னா, இல்லை மீண்டும் நான் சிறை செல்ல தயார் அப்படின்னு சொல்லி கூறியிருப்பாங்க. சிறைச்சூழலால அவங்களோட உடல்நிலை வந்து குன்றியது. ஸோ 1914 பிப்ரவரி 22 அன்னைக்கு வந்து அவங்களோட 16வது வயதுல அவங்க வந்து மரணம் அடைஞ்சிடுறாங்க. ஸோ காந்தியடிகள் வந்து இவங்களோட இறப்பு குறித்து சில விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காரு. அது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, என்னுடைய சகோதரியின் மரணத்தை விடவும் வள்ளியம்மையின் மரணம் எனக்கு பேரடியாக இருந்தது என காந்தியடிகள் மனம் வருந்தினார். நம்பிக்கைதான் அவரது ஆயுதம் என்று தில்லையாடி வள்ளியம்மை குறித்து இந்தியன் ஒப்பீனியன் அப்படிங்கிற ஒரு இதழில் வந்து அவங்க காந்தியடிகள் வந்து குறிப்பிட்டிருந்தாரு. மாதர்களுக்கு அணிகலன்களாக திகழும் துன்பத்தை தாங்கும் மன வலிமை, தன்மானம், நல்லொழுக்கம் ஆகியவற்றிற்கு இணக்கமாக திகழ்ந்தவர் தான் வந்துட்டு வள்ளியம்மை. தென்னாப்பிரிக்கா வரலாற்றுல வள்ளியம்மையின் பெயர்கள் வந்து என்றுமே நிலைத்து நிற்கும் அப்படின்னு காந்தியடிகள் குறிப்பிட்டு தென்னாப்பிரிக்கா சத்தியாகிரகம் அப்படிங்கிற ஒரு புக் எழுதியிருக்காரு. இதை வந்து குறிப்பிட்டிருக்காரு. காந்தியடிகளின் வாழ்க்கை பயணத்தில் அவர் மேற்கொண்ட சத்தியாகிரக வேள்வி பணிக்கு முதல் களப்பணியாக அவரை மகாத்மா அப்படிங்கிற உயர்நிலைக்கு கொண்டு போனதே இந்த தில்லையாடி வள்ளியம்மைக்கும் சேரும் இந்த பெருமை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வள்ளியம்மையோட நினைவை வந்து போற்றும் வகையில் தமிழ்நாடு அரசு வந்து சில சிறப்பு செஞ்சிருக்கு. என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, தில்லையாடியில வந்து இந்த தில்லையாடி வள்ளியம்மையோட சிலையை வந்து நிறுவியிருக்காங்க. கோஆப்டெக்ஸ் நிறுவனத்தோட தமிழ்நாடு நெசவாளர் கூட்டுறவு சங்கம் சென்னையில இருக்கு. தன்னோட 600வது விற்பனை மையத்திற்கு தில்லையாடி வள்ளியம்மை மாளிகை அப்படின்னு சொல்லிட்டு பெயர் சூட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் சென்னை வண்டலூர்ல இருக்க உயிரியல் பூங்கால ஒரு பெண் புலிக்குட்டி பிறந்திருக்கு. அந்த பெண் புலிக்குட்டிக்கு தமிழக முதல்வர் வந்து தில்லை